இதுக்கு பதில் சொல்லுங்க சார். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? ரொம்ப தப்பான மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இந்த மாதிரி அடிவேர் ரொம்ப இருக்குது அப்படி இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கோம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்கிறீங்களா? சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிட்றதே இல்லையே, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் ரைஸ் சாப்பிட்றதே இல்லை. எத்தனை பேர் இன்றைக்கி வட இந்தியாவில் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க, அதே மாதிரி எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி வயர் வச்சுருக்காங்க? இதுக்கு பதில் எழுதுங்க சார், கமெண்ட்ஸில் எழுதுங்க. நான் கேட்ட கேள்வி கரெக்டாக இல்லையா? இதோட சூப்பராக ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள். இந்த உலகத்தில், தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் சரியா நடைபயிற்சி மட்டும் பண்ணதால யாராவது எந்த மாதிரியாக நடத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணி சொல்லுங்கள். இல்லை இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை நடைபயிற்சி மட்டும் பண்ணுறதுனால யாராவது இந்த பானை வேற குறைச்சிருக்காங்களா? பதில் சொல்லுங்கள் சார், கமெண்ட்ஸில் எழுதுங்க. இது என்னது? கருவேப்பிலை. இது என்னது? வெந்தயமா? இது என்ன? படித்து பாருங்கள், தெரியுதா என்ன எழுதியிருக்கு? இதை சாப்பிட்றதுனால யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா? இல்லை யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? சொல்லுங்கள். இது என்னது? கருவேப்பிலை, கரிஞ்சீரகம். இது என்னது? வெந்தயம், ஆவாரம்பூ. இது என்னது? கொய்யா இல்லை கிரீன் டீ. இதெல்லாம் சாப்பிட்டதுனால, நம்ம இதெல்லாம் சாப்பிட்றதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை ஃபேட்டி லிவர் யாருக்கா சரியாக இருக்கா? இல்லை இன்சுலின் யாராவது நடத்தியிருக்காங்களா? இதில் இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது இந்த வேற குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் எதனால் வருதுன்னு கேட்டால் எனக்கு யாருக்கும் தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த நாலுக்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர் எழுதி வச்சுடுங்க. நீங்கள் மெடிசினில் உள்ள, மருத்துவத்தில் உள்ள எந்த புத்தகத்தை வேணாலும் படித்து பாருங்கள். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய முதல் ட்ரீட்மெண்ட் நம்பர் 1 பேலன்ஸ் டயட்டு தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசியில் தான் மாத்திரை, அதுக்கப்புறம் கடைசியில் தான் இன்சுலின். அதான் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை மட்டும் இல்லை. அது மட்டும் கிடையாது. ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 நிறைய பேர் சாப்பிட்டுருக்காங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஷேர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே.